அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோடன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிறது டஃபே ஆக்சஸ் லிமிடெட் டாடா கார் ஷோரூம் கோயம்புத்தூர்ல புதிய டாடா டியாகோ என்ஆர்ஜி டாப் அண்ட் வேரியண்டோட. இந்த என்ஆர்ஜிங்கிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற டாடா டியாகோவை இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணி கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகப்படுத்தி ஒரு எஸ்யூவி போல பாடி கிளாடிங்ஸ், ஸ்கிட் பிளேட்ஸ் மற்றும் ரூஃப் ரேல்ஸ் கொடுத்து ஒரு ஆஃப் ரோட் ஹேட்ச்பேக்காக இருக்கிறது தான் இந்த டியாகோ என்ஆர்ஜி. ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு முன்னால் 2019 வருஷம் வரைக்கும் டியாகோ என்ஆர்ஜி இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலோட இப்போ தான் இந்த புதிய டியாகோ என்ஆர்ஜி லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய டாடா டியாகோவுக்கு பாடி கிளாடிங்ஸ் மற்றும் சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல டாப் அண்ட் மாடலில் ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் வந்துருது. ஆனால் இந்த என்ஆர்ஜி மாடலுக்கு கூட ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் தரல. மேலும் ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய டாப் அண்ட் டியாகோ வேரியன்ட்ஸை ஒப்பிட்டு பார்க்கும்போது கிளாசி பிளாக் ஃப்ரண்ட் கிரிலுக்கு பதிலாக மேட் பிளாக் ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை தவிர பார்த்தீங்கன்னா மீதி எல்லா டிசைன் எலிமெண்ட்ஸும் ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் கிரீன் கலரை நம்ம டாடா நெக்ஸானில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இந்த கலரை டியாகோ ரேஞ்சிலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த என்ஆர்ஜி வேரியண்ட்டில் மட்டும். ஒரு எஸ்யூவி போல லுக் தரதுக்கு ஸ்கொயரிஷ் வீல் ஆர்ச்சஸ் கொடுத்துருக்காங்க பிளாக் கிளாடிங்கோடைய டிசைனில். ஆனால் வீல்ஸினுடைய டிசைன் கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்குது. இது வரைக்கும் எந்த டியாகோ வேரியண்ட்லையும் இப்படி ஒரு டிசைன் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். வீல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி பேச போனால் 181 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது இந்த டியாகோ என்ஆர்ஜிக்கு மட்டும். ஏன்னா இதை ஒரு ஆஃப் ரோட் ஹேட்ச்பேக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வீல்ஸை நோக்கி வந்தோம்னா இது ஹைப்பர் ஸ்டைல் ஸ்டீல் வீல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வீல்ஸ் பார்க்கறதுக்கு அலாய் மாதிரியே இருந்தாலும் இது அலாய் வீல்ஸ் கிடையாது. ஸ்டீல் வீல்ஸை அலாய் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. பழைய டியாகோ என்ஆர்ஜியை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது 15 inch ஹைப்பர் ஸ்டைல் ஸ்டீல் வீல்ஸ். டியாகோ என்ஆர்ஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நார்மலாக வரக்கூடிய பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸுக்கு பதிலாக பிளாக் கலர் டோர் ஹேண்டில்ஸ் தராங்க. மேலும் சி பில்லரில் இந்த மேட் பிளாக் வைனைல் ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் எஃபெக்ட்டுக்காக. மேலும் டியாகோ என்ஆர்ஜிக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு ஃபீச்சர் பிளாக் கலர் ரூஃப் ரெயில்ஸ். இந்த ரூஃப் ரெயில்ஸ் வெறும் லுக்குக்காக மட்டும்தான், லக்கேஜ் லோடிங்காக கிடையாது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே பழைய டியாகோ என்ஆர்ஜி மாதிரியே இருக்குது ஆல்மோஸ்ட். ஆனாலும் டிசைன் சேஞ்சஸை பொறுத்தவரை நிறையா வித்தியாசங்கள் பண்ணியிருக்காங்க இந்த ஃபேஸ் லிஃப்டட் டியாகோ பேஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஃபஸ்ட்டு சேமாக இருக்கிற விஷயங்களை பற்றி பேசுவோம். டியாகோ லான்ச் பண்ணதுலேருந்து இதே டெயில் லேம்ப் டிசைன் தான் இருந்திருக்கு. மேலும் இந்த என்ஆர்ஜி வேரியண்ட்டில் ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷரும் வந்துடுது. ஃப்ரண்ட் பம்பரை போலவே பேக் பம்பருக்கும் ஒரு எஸ்யூவி போல பாடி கிளாடிங்ஸும் சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. டாடா ஹேரியரை போல இருக்குது இந்த டிசைன். மேலும் இந்த டாப் அண்ட் டியாகோ என்ஆர்ஜிக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட சேர்த்து 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே நார்மலாக வரக்கூடிய எக்ஸட் ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும்தான் வருது, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் கிடையாது. மேலும் பழைய டியாகோ என்ஆர்ஜியை போலவே இந்த ஒரு பிளாக் பிளாஸ்டிக் கிளாடிங் டெயில்கேட்டோடைய ஃபுல் அகலத்துக்கு இருக்குது. இந்த பிளாக் பிளாஸ்டிக் கிளாடிங்க்கு மேலே தான் டியாகோ மற்றும் என்ஆர்ஜி பேட்ஜிங்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த டிசைன் சேஞ்சஸ் எல்லாம் தவிர மேலும் ஒரு ஃபீச்சர் அடிஷன் பண்ணியிருக்காங்க டியாகோ என்ஆர்ஜிக்கு மட்டும். இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுடைய மவுண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட் சென்சார் பட்டன் இருக்குது. வேறு எந்த டியாகோ மாடல்லையும் இந்த பட்டனை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த என்ஆர்ஜி வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. சைடில் டிரைவர் டோரை நோக்கி வந்தீங்கன்னா டிரைவருடைய டோர் ஹேண்டிலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் சென்சார் பட்டன் இருக்குது. போன வருஷம் தான் டிகோரோடைய டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் ஸ்மார்ட் கீ ஆக்சஸும் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதே ஃபீச்சரை இந்த டியாகோ என்ஆர்ஜிக்கு மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த டியாகோவிலையும் இந்த ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஃபீச்சர் இருந்தது கிடையாது 2016 டாடா டியாகோ லான்ச் ஆனதுலேருந்து. இப்போ நம்ம இந்த டியாகோ என்ஆர்ஜிக்கு உள்ளே போய் ஃபீச்சர்ஸ் மற்றும் வித்தியாசங்கள் என்னன்னு பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், புதிய டாடா டியாகோ என்ஆர்ஜி வேரியண்ட்டுக்கு உள்ளே இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த என்ஆர்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் பிளாக் கேபின் இந்த வண்டியுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸ்டாண்டர்டாக எல்லா டியாகோவிலையுமே டியூவல் டோன் பிளாக் அண்ட் கிரே டைப் இன்டீரியர் தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போவும் அதுதான் வந்துட்டு இருக்கு. பட் இந்த என்ஆர்ஜிக்கு மட்டும் ஆல் பிளாக் இன்டீரியர் தீம் கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையுமே பிளாக் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு ஆஃப் ரோட் ஃபேஷனபிள், ஒரு காம்பேக்ட் கிராஸ் ஹேட்ச்பேக்காக இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு வித்தியாசம் கொடுக்கறதுக்காக அதுவும் பண்ணியிருக்காங்க. மேலும் இன்னொரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சீட்ஸோடைய டிசைன் சேமாக இருந்தாலும், சீட்ஸோடைய ஷேப், கம்ஃபர்ட் எல்லாமே சேமாக இருந்தாலும், சீட்ஸில் வரக்கூடிய டிசைன் பேட்டர்ன் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஒரு டெனிம் மெட்டீரியல் ஸ்டைலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சர் நல்லா இருக்குது. இந்த வெளியே க்ரீன் கலருக்கு மேட்சிங்காக உள்ளேயும் க்ரீன் கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற க்ரீன் கலருக்கு மேட்சிங்காக டாடா ஹேரியருடைய கேமோ எடிஷனில் பார்த்த மாதிரி இந்த ஸ்டிச் லைன்ஸும் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக ஸ்டைலிஷாக நல்லா இருக்குது. ஆனால் மீதி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். அதே ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வருது, ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வருது, பியானோ பிளாக் ஃபினிஷ் ஸ்டீரிங்லேயே வந்துடுது, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் சேமாக தான் வந்துடுது. மேலும் இந்த 7 inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எக்ஸாக்ட்லி சேம் தான். எக்ஸட் ப்ளஸ் வேரியண்ட்டில் வரக்கூடிய அதே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான். ஆனால் இந்த என்ஆர்ஜி வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கிடையாது. எக்ஸட் ப்ளஸ் வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துட்டுருக்கு. பட் இந்த என்ஆர்ஜி அதுக்கும் ஒரு மேலே வேரியண்ட் அப்படி இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுக்கல. ஏங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல.
அது கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சூப்பர்பான டாப் அண்ட் வேரியண்ட்டாக இருந்திருக்கும். அது ஏனோ கொடுக்கல அது இன்னும். பட் இந்த எனர்ஜிக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. ஆஃப்கோர்ஸ் நான் முன்ன சொன்னது போலவே புஷ் பட்டன் ஸ்டார்ட் வித் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. வெளியே ரிக்வஸ்ட் சென்சர்ஸ் டோர் ஹேண்டில்ஸில் பார்த்தீங்க. அதே மாதிரி உள்ள புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய சாவி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டாடா ஹேரியர், நெக்ஸான், டிகார் டாப் அண்ட் மாடல்ஸில் வரக்கூடிய அதே சாவி தான். ஆல்ட்ராஸ்லையும் இதே சாவி தான் வருது. ரெண்டு சாவியுமே சேம் ஸ்மார்ட் கீஸ் தான் வருது. வித் எமர்ஜென்சி பர்பஸுக்காக இந்த மேனுவல் கீயும் உள்ள கொடுத்துருக்காங்க. அது வேணும்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். மற்றபடி ரெண்டு சாவியுமே சேம் தான். இந்த டாப் அண்ட் என்ஆர்ஜி வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வருது. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டை பற்றி பேச போனால் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்ட்லி நான் சொன்னது போலவே இது எக்ஸாக்ட்லி சேம் 7-inch ஹார்மான் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். 8 ஹார்மான் ஸ்பீக்கர்ஸ் வருது. ஸோ ஆடியோ குவாலிட்டி அட்டகாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேயும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை. இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோடைய இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேம் தான். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆஃப்கோர்ஸ் இந்த என்ஆர்ஜி வேரியண்ட்டில் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஆனால் இந்த என்ஆர்ஜி வேரியண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா தவிர 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸும் தராங்க. ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய XZ Plus வேரியண்ட்டில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது, ஆனால் சென்சர்ஸ் கிடையாது. பட் இந்த என்ஆர்ஜி வேரியண்ட்டுக்கு மட்டும் சென்சர்ஸும் தராங்க பார்க்கிங் கேமராவோட சேர்த்து. மற்றபடி எல்லாமே சேம் தான். என்ன இந்த சிஸ்டமுக்கு வாய்ஸ் கமாண்ட்ஸுங்கிற ஃபீச்சர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த வண்டியில் கிடையாது. மற்றபடி ஃபீச்சர் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் டிஃபாகருடைய பட்டன் இங்கே வந்துடுது. ஃப்ரண்ட் ஃபாக் லேம்புக்கும் பட்டன் வந்துடுது. மேலும் இந்த என்ஆர்ஜி வேரியண்ட்டுக்கு மட்டும் எலக்ட்ரிக் பூட் ரிலீஸ் வந்துடுது. மீதி எந்த டியாகோவுக்குமே இந்த ஃபீச்சர் கிடையாது. மேலும் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் கிடையாது, ரிக்வஸ்ட் சென்சரும் கிடையாது. இந்த வண்டியினுடைய டிக்கியை நீங்கள் வந்து சும்மா வெளியிலேருந்தே திறந்து பார்க்கலாம். உள்ள தனியாக அதுக்கு ஒரு லீவர் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சாவி உங்கள் கையில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணலாம். அப்படியே டிரைவர் சீட்லேருந்தும் சும்மா இந்த எலக்ட்ரிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் டிக்கியை ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபீச்சர் நெக்ஸான்லேருந்து டியாகோவுக்கு இப்போ தான் வந்திருக்கு, இந்த என்ஆர்ஜிக்கு மட்டும். மீதி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரூஃபில் டே நைட் ஸ்விட்ச் IRVM வந்துடுது. மேலும் சன்வைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் சைஸ் சேம் தான். பேசஞ்சர் சைடுக்கு மட்டும் மிரர் வந்துடுது. மேலும் எல்லா வேரியண்ட்ஸை போலவே LED இன்டீரியர் லைட்டிங் இங்கே கேபினோடைய சென்டரில் கன்வீனியண்ட்டாக கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் லைட் வர மாதிரி. டிரைவர் டோரை நோக்கி வந்தோம்னா எஸ் அதே அப்டேட்டட் டோர் பேடோடைய டிசைன் தான். டோர் ஹேண்டில்ஸ் அப்டேட்டட் டிசைன். டோர் லாக்ஸ் இங்கே இப்போ அப்டேட்டடான டிசைன் வந்துடுது. இந்த பழைய மாருதி 800 டைப் அந்த டோர் லாக்ஸ் இப்போ வரது கிடையாது. மேலும் இந்த ஆம்ரெஸ்டோடைய டிசைனும் அப்டேட்டட். ஆனால் டிகாரை போல் இங்கே ஃபேப்ரிக் ஃபினிஷோ எதுவுமே வரது கிடையாது. இந்த என்ஆர்ஜி வேரியண்ட்லையும் நார்மலான பிளாஸ்டிக் டெக்ஸ்சர் தான் வருது. ஆனால் எல்லா மெட்டீரியல்ஸும் ஹை குவாலிட்டி டெக்ஸ்சர். ஓவரால் ஃபீல் பண்ணும்போதே நல்ல ப்ரீமியமாக இருக்குது. நல்ல ஒரு ஃபீல் தருது. டேஷ்போர்டுக்கு மேலே அதே போல் டேஷ்போர்டுக்கு சைடில் டோர் பேட்ஸில் எல்லா இடத்துலையும் நல்ல டெக்ஸ்சர்டு குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் தான் தராங்க. ஸோ நல்லாயிருக்கு. மேலும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கிறதுனால 1 touch டவுன் ஃபங்க்ஷனும் வந்துடுது டிரைவர் விண்டோவுக்கு மட்டும். ஆனால் 1 touch அப் ஃபங்க்ஷன் எந்த டியாகோ வேரியண்ட்லையும் கிடையாது. ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஃபோல்டிங் ORVMஸும் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் இருக்கிற ஏசி வென்ட்ஸை சுற்றி பாடி கலர் ஆக்சென்ட்ஸும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய டியாகோடைய டாப் அண்ட் வேரியண்ட்ஸில் இதே மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. பாடியில் நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுவே நீங்கள் வந்து இன்டீரியரோடைய ஏசி வென்ட்ஸை சுற்றி அதே கலர் வரும். டியாகோ என்ஆர்ஜிலையும் அதே ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபாரஸ்ட் கிரீன் கலர் டியாகோ என்ஆர்ஜிங்கிறதுனால இந்த ஏசி வென்ட்ஸை சுற்றி அதே கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் டியாகோ என்ஆர்ஜி எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலர் வரும். ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மாறிடும் இந்த ஏசி வென்ட்ஸோடைய சரவுண்ட். ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய டியாகோவில் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸை சரவுண்ட் பண்ணி க்ரோம் ஃபினிஷ் இருக்கும். பட் இந்த வண்டியில் க்ரோம் ஃபினிஷ் கிடையாது, ஒரு பிரஷ்ட் சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக, மேலும் இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது இந்த ஆல் பிளாக் இன்டீரியரோட கம்பைன் பண்ணும்போது. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டீரியரில் இவ்வளோ தான் ஃபீச்சர்ஸ். இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதிய டாடா டியாகோ என்ஆர்ஜியினுடைய டேஷ்போர்ட் வியூ பேக் சீட்ல இருந்து பார்க்கும்போது. ஸோ ஓவரால் இது ஒரு டாப் அண்ட் வேரியன்ட். அப்படி இருந்தாலும் ஒரு சில ஃபீச்சர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஒரு சில ஃபீச்சர் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் வித் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ். ஆனால் காம்ப்ரமைஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஏசி. இப்போ இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக் ஏசி கிடையாது. XZ Plus வேரியண்ட்டுக்கு போனால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் ஏசி வருது. பேக் சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட், ஸ்பேஸ் எல்லாமே எக்ஸாக்ட்லி சேம் தான். போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. என்னுடைய ஹைட் 5'11", 5 அடி 11 அங்குலம். எனக்கு ஏற்ற மாதிரி இந்த டிரைவர் சீட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த எனர்ஜி வேரியண்ட்டில் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் ஸ்டாண்டர்டாக வருது XZ Plus வேரியண்ட்டை போலவே. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
டிரைவர் சீட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி பேக் சீட்டும் ஓகே, போதுமான அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது, ஸ்பேஸ் போதுமான அளவுக்கு இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் நல்லா இருக்குது எப்பவும் போல். மேலும் ஃப்ரண்ட் சீட்ஸை போலவே பேக் சீட்ஸுக்கும் இந்த டிசைனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் புதிய டெனிம் ஸ்டைல் பேட்டர்ன் ஆட் பண்ணியிருக்காங்க சீட்ஸுக்கு. மேலும் அதே போல் க்ரீன் கலர் ஸ்டிச் லைன்ஸும் வருது பேக் சீட்ஸை பொறுத்த வரையும் கூட. டேஷ்போர்டு மற்றும் ஃப்ரண்ட் டோர்ஸை போலவே பேக் டோர்ஸும் ஃபுல்லாக பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. எக்ஸட் ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் டோர் ஹேண்டில்ஸ் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த என்ஆர்ஜி வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் க்ரோம் ஃபினிஷ் கிடையாது. இதுவும் ஒரு மேட் பிளாக் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வண்டியினுடைய ஸ்பெஷாலிட்டி மெயினாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் குவாலிட்டி. ஸோ அந்த விஷயத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. இப்போ நம்ம டிக்கி ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த டியாகோ என்ஆர்ஜி மாடலில் மட்டும்தான் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வருது. அதனால் டிக்கியை ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எப்பவும் போல் இந்த டியாகோ என்ஆர்ஜி மாடலுக்கும் 242 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி வருது. கூடவே ஒரு பார்சல் ட்ரேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த பூட் ஸ்பேஸோடைய ஓப்பனிங்கும் ஹைட்டும் கரெக்டாக இருக்கிறதுனால பெரிய சாமானும் ஈஸியாக ஏற்றிடலாம். பூட் ஃப்ளோரை திறந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் எல்லா டியாகோ மாடல்ஸை போலவே 13 இன்ச் ஸ்டீல் ஸ்பேர் வீல் தான் தராங்க, 80 km/h ஸ்பீட் லிமிட்டோட. ஸோ இந்த ஸ்டெப்னி ஸ்பேர் வீலை டெம்பரரியாக தான் யூஸ் பண்ண முடியும். மேலும் எல்லா டியாகோ மாடல்ஸை போலவே 2 சைட்லையும் 3 கிலோ பேக் ஹுக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த டாப் அண்ட் மாடலில் கூட பூட் லேம்ப் இல்லை. ஆனால் இந்த பூட் லேம்பை ஆக்சசரி ஃபிட்டிங்காக நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லா மாடல்ஸை போலவே 100% ஃப்ளாட் ஃபோல்டிங் ஆப்ஷனும் இருக்குது. இந்த 13 இன்ச் ஸ்டெப்னி ஸ்பேர் வீலோட சேர்த்து டாடா டியாகோவில் மேலும் ஒரு ஃபீச்சர் தராங்க எமர்ஜென்சி பர்பஸுக்காக. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டயர் மொபிலிட்டி கிட், அதாவது டயர் ரிப்பேர் கிட். இந்த டயர் ரிப்பேர் கிட் டிரைவர் சீட்டுக்கு கீழே பொருத்தியிருக்காங்க. ஸ்டெப்னி ஸ்பேர் வீல் இருந்தாலுமே இந்த டயர் ரிப்பேர் கிட் இருக்கிறது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டியாகோ என்ஆர்ஜியோடைய என்ஜின் பே, அதாவது பானட்டை திறந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது அதே 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ரெவட்ரான் பெட்ரோல் என்ஜின். என்ஜின் மற்றும் பவரை பொறுத்தவரை எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை நார்மலாக இருக்கிற டியாகோ ஒப்பிட்டு பார்க்கும்போது. இந்த என்ஜின் 86 PS மேக்ஸிமம் பவரும் 113 Nm மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நார்மலான 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸை தவிர ஒரு 5 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸும் கொண்டு வந்திருக்காங்க இந்த என்ஆர்ஜி மாடலுக்கு. இந்த BS6 என்ஜின் மேலும் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்குது. அதே சமயம் மீதி வேரியன்ட்ஸ் போலவே இந்த என்ஆர்ஜியும் ஓடுறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம இந்த டியாகோ என்ஆர்ஜியினுடைய விலையை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் கிராஸ் ஹேட்ச்பேக், அதாவது ஆஃப் ரோட் ஹேட்ச்பேக்னு இருக்கிறது ஃபோர்டு ஃப்ரீ ஸ்டைல் மட்டும்தான். ஆனால் ஃபோர்டு ஃப்ரீ ஸ்டைலில் கூடுதல் பவர் மற்றும் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது கேட்டகரியிலையும் சரி விலையிலையும் சரி அதிகம். மோசமான சாலைகளில் மற்றும் ஓரளவுக்கு ஆஃப் ரோடு போகிறதுக்காக இந்த பட்ஜெட் கேட்டகரியில் லான்ச் ஆகிருக்கிறது தான் இந்த டாடா டியாகோ என்ஆர்ஜி. டஃப்பான SUV போன்ற லுக்ஸ் மட்டும் இல்லாமல் அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஆல் பிளாக் இன்டீரியர் லுக், மேலும் ஒரு சில அடிஷனல் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸட் ப்ளஸ் வேரியண்ட்டை போல ஆட்டோமேட்டிக் AC கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஒரு பக்காவான டாப் அண்ட் மாடலாக ஆகியிருந்திருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் டியாகோடைய சேஃப்டி, பில்ட் குவாலிட்டி, கம்ஃபர்ட் மற்றும் வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜோட சேர்த்து கூடுதல் டஃப்னஸும் கிரவுண்ட் கிளியரன்ஸும் இருக்கிறது இந்த டியாகோ என்ஆர்ஜியை ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜ் ஆக்குது. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.